அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுனா இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது, நான் செலக்ட் ஆகவனா ஆக மாட்டேனா, ஸோ அதேமாதிரி இதுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு இருந்தால் நான் செலக்ட் ஆகுவேன், அதேமாதிரி மெரிட் லிஸ்ட் 2ல் நான் செலக்ட் ஆனால் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், ஸோ அதேமாதிரி எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், என்றைக்கு கடைசி நாள், ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதே மாதிரி வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து 12ஆம் தேதி வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து 11. ஸோ இன்றைக்கி வருமா இல்லை நாளைக்கு வரும்ன்றத தெளிவான வீடியோவாக இது இருக்க போகுது. ஸோ வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஸோ எப்போ வரப்போகுதுன்றத தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்ன ஜாப் இன்றைக்கி வந்திருக்குது, என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக துல்லியமாக நீங்கள் நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோவை ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3ன்னு சொல்லிட்டு மொத்தம் மெரிட் லிஸ்ட் வந்து 8லேருந்து 9 லிஸ்ட்டு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 லிஸ்ட்டு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த தடவையும் 8லேருந்து 9 லிஸ்ட்டு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 1 வெளியிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் எல்லாமே முடிஞ்சாச்சு இல்லையா. இப்போது மெரிட் லிஸ்ட் 2க்காக தான் எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது, எஸ்எம்எஸில் வருமா, மெயிலில் வருமா, இல்லை லெட்டர் மூலிமா வருமானு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதே மாதிரி நான் செலக்ட் ஆகவனான்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் முழுக்க லக்கை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். அதை வந்து தெளிவாக எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஸோ மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95, 96, 97 இந்த கட் ஆஃப் மார்க்கில் இந்த பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 470, 460, 450 ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 5, 4, 6 இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா லக்கை பேஸ் பண்ணி கிடைக்கிறதுனால யாருக்கு எப்போ கிடைக்குன்றது யாராலையும் நம்ம கடிச்சு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து 95, 96, 97 இந்த பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 450, 400, 450, 460, 470 இந்த மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து 6, 7 இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணுன்றது கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு இப்போது மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது கன்ஃபார்ம் டேட் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 12, 11 மணி, அதாவது 11, 12 மணி வாக்கில் வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு 12ஆம் தேதி கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வெளியாகும். அது எந்த நேரத்தில் வேணும்னாலும் வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்த உடனே இன்னொரு அப்டேட் கொடுத்துட்றேன். ரிசல்ட் எப்படி பார்க்கணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்டில் தான் பார்க்கணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோ கீழே கொடுத்துட்றேன். ஸோ அதை வந்து தெளிவாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோட லிங்க்கை. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெரிட் லிஸ்ட் 2க்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1க்கு கொண்டு போகணும் அதே டாக்குமெண்ட் தான் திரும்ப நீங்கள் சேமாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், என்னென்ன வச்சுருக்கணும் முதல்ல அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க மெரிட் லிஸ்ட்டு 2ல் வந்து செலக்ட் ஆன எல்லாருமே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா முதல்ல உங்கள் 10வது படித்த மார்க் ஷீட், அதாவது 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினல். ஓகேங்களா. ஒரிஜினல் கொண்டு போகணும். அடுத்ததான் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டியோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மஸ்ட்டாக வேணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக உங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இது எல்லாமே கொண்டு போகணும். ஸோ அடுத்ததாக வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் இதுதான் மஸ்ட்டு. ஓகேங்களா. இது இல்லைனா கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. முழுக்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மெடிக்கல் சர்டிஃபிகேட். மெடிக்கல் சர்டிஃபிகேட் எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னா க்ரீன் கலர் சைன், அதாவது பச்சை கலரில் சைன் பண்ணுவாங்க இல்லையா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம். ஸோ அந்த சைன் பண்ணுறவங்கக்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டாக்டர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்கள் ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா முழுக்க இந்த க்ரீன் சைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஜிஹெச்சில் போய்ட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க இல்லை பிடபிள்யூ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓபிசி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க. பிடபிள்யூ கேட்டகரி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க அந்த உங்கள் சொந்த கம்யூனிட்டியோட சர்டிஃபிகேட்டும் வேணும். இடபிள்யூஎஸ் கேட்டகரியோட சர்டிஃபிகேட்டும் வேணும். ஓபிசியில் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டாக வேணும். ஒரு வேளை நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் 1 மிஸ் பண்ணி கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் திரும்பவும் 2வது வெரிஃபிகேஷன் வந்து 2-3 நாளைக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணுன்றது தெளிவாக அவங்க வந்து வார்ன் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போகலன்னா தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன், 2வது வெரிஃபிகேஷன், 3வது வெரிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனில் உங்கள் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா 2வது வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அது 2வது வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா 3வது வெரிஃபிகேஷன் வந்து உங்களை எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தோட எஸ்பி ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சாங்க இல்லையா? அந்த ஆஃபீஸர் வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், இங்கே ரிப்போர்ட் பண்ணுங்கள், நான் செலக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை எடுத்து போய்ட்டு அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 15 நாள் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அந்த 15 நாளில் வந்து ஒரு நாள் கூட லீவ் போடாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்டேட். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் 2 வந்து இன்றைக்கி வெளியாகலாம், இல்லைனா நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வெளியாகும். ஸோ என்னென்ன கொண்டு போகிறது தெளிவாக சொல்லியாச்சு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் பேசலாம். மறக்காமல் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.